எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம எல்லோரும் பரபரப்பாக தமிழ்நாடே பேசிக்கொண்டிருக்கின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை பற்றி தான். (2026) சட்டமன்ற தேர்தல் இதுக்கு முன்னாடி இருக்க தேர்தலை விட கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 1977 தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி பரபரப்பாக பேசப்பட்டதோ, பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டதோ, ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழக அரசியலில் உண்டாக்கியதோ, அந்த மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது, விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது, அதிரடிக்கு பஞ்சம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிர்வலையை உண்டாக்க போறது என்பது நிஜம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முழக்கங்களும், கொள்கை முழக்கங்களும், தேர்தல் பரப்புரைகளும், மக்களை சந்திக்கின்ற பாங்குகளும், அந்த வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களை ஏற்கின்ற விதங்களும், அவர் சொல்லுகின்ற, அவர் எடுத்துரைக்கின்ற வாதங்களை ஏற்புடையதாக இருக்கிறது என்று மக்கள் ஆதரிக்கின்ற, அரவணைக்கின்ற அந்த விதமும் ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, ஏனைய அரசியல்வாதிகளுக்கு, ஏனைய களத்தில், தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சியினருக்கு ஒரு பதட்டத்தையும் ஒரு கலக்கத்தையும் உண்டாக்கப் போகிறது என்பதுதான் நான் களத்தில் சந்தித்து வாக்காளர்களிடத்திலும் சரி, ஏனைய கட்சிக்காரர்களிடத்திலும் சரி, சமூக ஊடகங்களில் வருகின்ற கருத்துக்களையும் சரி, எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் இது தெளிவாகிறது. ஏன் இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி மேல அவ்வளவு அதிருப்தி இருக்கு பொதுமக்களுக்கு, குறிப்பாக வாக்காளர்கள். இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, மக்களை தேடி நாங்க வீடு வீடா வரோம், ஓரணியில் ஒன்றிணைவோம், இப்படிலாம் சொல்லி உறுப்பினர் சேர்க்கையை சேர்க்கிறோம்னு சொல்லி வீடு வீடா போனாலும் கூட அடிப்படையில அவங்க ஒண்ணு மறந்துடுறாங்க ஆளுங்கட்சி. என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்லி வாக்கு கேட்டோம் 2021 தேர்தல் பரப்புரையில், எப்படி அந்த தேர்தல் பரப்புரையை நம்ம செய்தோம், என்னென்ன வாக்குறுதியை கொடுத்தோம், அதுல மக்களுக்கு தேவையான பல முக்கிய வாக்குறுதிகள் கொடுக்கல, நிறைவேற்றல. அதில் ஒன்றை மட்டும் நிறைவேற்றிருக்காங்க, இந்த மகளிருக்கு உதவித்தொகை. அது மட்டும் தான் பெருசா பெரிய ஒரு இது. ஆனா நீட்டு விலக்கு முதல் கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்க, நடக்கல. எய்ம்ஸை கட்டி முடிப்போம்னு சொன்னாங்க, நடக்கல. படித்தவர்களுக்கு கல்வி கடனே முழுவதுமாக ரத்து பண்ணுவோம்னாங்க, நடக்கல. நெல்லுக்கு குண்டாலுக்கு 2500 ரூபாய் வாங்கி கொடுப்போம்னு சொன்னாங்க, நடக்கல. கரும்புக்கு 4500 ரூபாய் வாங்கி கொடுப்போம்னா நடக்கல. அது மட்டுமா, சொத்து வரி, தண்ணி வரி, அப்புறம் பத்திரப்பதிவு, இதெல்லாம் வரிகள், அபரிதமான வரி, 100%, 120% வரிகள் உயர்த்திட்டீங்க. என்ன ரோடை பார்த்தாலும் பாருங்க, கிராம சாலைகளாம் சரி, நகர சாலைகளாம் சரி, தெருக்கள்லாம் சரி, அங்கும் இங்கும் குண்டும் குழியுமா ரோடுகள் ஒண்ணுமே மேனேஜ் பண்ணல. தண்ணீர் பிரச்சனை, திட்டப்பணிகள் அங்கங்கே அப்படியே தேங்கி நிற்கிது. மழை காலம் வந்தா தண்ணீர், சென்னை போன்ற நகரங்களில் தண்ணீர் முறையா வெளியே எடுத்து போக முடியறதில்லை. இப்படி பல்வேறு சங்கடங்களை பொதுமக்கள் அன்றாடம் சந்தித்து வருகிறார். இந்த மக்களை வெகுவாக பாதிச்சது இந்த கள்ளச்சாராயத்தில் 67 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தது, 22 மரக்காணத்தில் இறந்தது, அப்புறம் அந்த வேங்கவையில் பிரச்சனை, அப்புறம் இப்போ அண்மையில் இந்த அஜித்குமார் இறந்ததுக்கு 6 போலீஸ்காரங்க சேர்ந்து நடந்தது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அரசின் மீது அதிருப்தியில மக்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்க எப்படி தேர்தல் பரப்புரையில சொல்ல போறீங்க இப்படிங்கிறது ஒரு பக்கம் என்னை போன்ற அரசியல்வாதிகள் யோசிச்சுட்டு இருக்கோம்.
ஆனால் எங்கள் தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் நிதானமாக மக்களுடைய கஷ்டங்களை, அந்த கவலையை உள்வாங்கி கொண்டு இந்த மக்களுடைய கஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆழ்ந்து யோசித்து அறிவுபூர்வமாக சிந்திச்சு இது எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசித்துட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவங்க கட்சி அப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த 8 வழிச்சாலைக்கு என்ன போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகளோட வாழ்வாதாரம் கெட்டு போச்சு, மக்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போச்சுன்னு என்னென்ன போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த போராடுற 1 வருஷமா போராடுற மக்களை நேரில் சந்திச்சு முதலமைச்சர் இந்த நிமிடம் வரை ஒரு ஆறுதலான வழிகளை சொல்லவில்லை. எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். We are not against any development. We are not against any formation of new airports. We are only opposing the location at which the airport is going to come up. ஏன்னா பல எக்ஸ்பர்ட், ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இன்க்ளூடிங் தி பைலட்ஸ் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பரந்தூர் நிலைய ஏர்போர்ட் இடம் சதுப்பு நிலங்களை கொண்டது, நீர்வரத்து அதிகமுள்ள பகுதி. நாளைக்கு இதுக்கு மேலே, இந்த நீர் அடுக்குக்கு மேலே நீங்கள் மண்ணை போட்டு மூடி அந்த ரன்வேல ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப் எனி டொரன்ஷியல் ரெயின் அண்ட் ஃப்ளட்டிங் வந்ததுன்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்துடைய விமானத்தினுடைய ஓடுதளம் உகந்ததாக இருக்காது, அது ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால்தான் எங்கள் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இந்த லொக்கேஷன் தான் பிரச்சனை, உங்களுக்கு இங்கே அதாவது வேற இடத்துல மாத்துங்க, ஏர்போர்ட்டை கட்டுங்க, வேணாம்னு சொல்லல, ஆனால் வேறு இடத்துல மாத்துங்க, அதாவது மக்கள் பாதிக்காத அளவுக்கு ஒரு இடத்துல மாத்துங்க இப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆளக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணணும், அந்த முதலமைச்சர் அந்த மக்களை பார்த்து அவங்க ஐயப்பார போகணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஏர்போர்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு நடைமுறை, அரசாங்கத்துடைய நடைமுறை இருக்குன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னா முதல்ல இந்த மக்களுக்கு ஒரு 2-3 இடத்த செலக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கட்டலாமா, இந்த இடத்துல கட்டலாமா. இந்த இடத்த செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நீர் ஆதாரங்கள் இருக்கிறதா, இது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறதா, இது விவசாயத்துக்கு இடையூறாக இருக்கிறதா, இது விவசாயத்தில் பெருவாரியான நிலங்கள் விவசாயத்தில் பாதிக்கப்படுதா, இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அதெல்லாம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் பெரும்பாலான பொதுமக்களுடைய பாதிப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்தில் தான் ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்றது வழக்கம். இதுலேயும் அந்த பொதுமக்களுக்கு கருத்து கேட்பாங்க, இந்த இடத்த கட்டலாமா, 1 2 3 4 சாய்ஸ்ன்னு கேட்பாங்க. அதில் பொதுமக்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு, அதிகாரியுடைய கருத்தெல்லாம் கேட்டு, அரசாங்கத்துடைய எக்ஸ்பர்ட்டுடைய கருத்தெல்லாம் கேட்டு, ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டோட கருத்தெல்லாம் கேட்டு தான் அப்புறம் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். எதிர்கட்சியெல்லாம் கூப்பிட்டு கேட்டு ஒரு பொதுவான நம்ம மாநிலத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தணும். ஏன்னா அரசாங்கம் மக்களுடைய அரசாங்கம், மக்களாட்சி தத்துவத்தில் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே அரசு. அப்போ அது பொதுமக்கள் பாதிக்காத வகையில், அதுவும் குறிப்பாக விவசாயிகள் பாதிக்காத வகையில் நீங்க அமைக்கணும் தான் நீங்க சொன்னீங்க. எப்ப சொன்னீங்க? 8 வழிச்சாலை போராட்டம் போது 8 வழிச்சாலையில விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த கோணத்தில் பார்த்தா கூட பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க அங்க போய் செய்யணும். இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டெவலப்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ரியல் எஸ்டேட் அவங்களுடைய ஆசை, ரியல் எஸ்டேட் வேண்டியவங்களாம் ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது, அந்த இடத்துல சுற்றி வாங்கிக்கிறது, அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறது. அப்போ அனௌன்ஸ் பண்ண ரியல் எஸ்டேட் வேல்யூ கூடுது இல்லையா? இப்படி கூடிதான், இப்படி சுற்றி உடைய இடங்களெல்லாம் ரியல் எஸ்டேட் வாங்கினால அந்த பரந்தூர் இடத்தை இவங்களால மாற்ற முடியலையோ எப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு பொதுமக்கள் மத்தியிலே இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஐயப்பாடு எதுவாக இருக்கலாம், அந்த ஐயப்பாடெல்லாம் தீர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசனுடைய பொறுப்பு. அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் இஸ் தி பேராமவுண்ட் டியூட்டி ஆஃப் தி
ruling government to ensure public safety and to ensure confidence and to instill confidence to the public. அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் ஊட்டுக்கின்ற அரசாக இருக்க வேண்டும் ஆளுகின்ற அரசு அப்படின்னு தான் சொல்றேன். அதுதான் குட் கவர்னன்ஸ் உடைய ஒன் ஆஃப் தி கார்டினல் சைன்ஸ். அப்படி போகின்ற நம்முடைய முதலமைச்சர் ஏன் இந்த பரந்தோர் விமானத்தில் போய் இந்த பரந்தோர் போராட்ட குழு மக்களிடையே போய் அந்த ஒரு 3000-4000 பேர் மக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 4000 ஓட்டு உங்களுக்கு பெருசு இல்லையா? ஓட்ட விடுங்க. அந்த மக்கள் நம் மக்கள் தானே, நீங்க தானே அரசு ராஜா, நம்முடைய குடிமக்கள் தானே, நீங்க தானே பொறுப்பு அவங்கள காப்பாற்றணும். அப்போ அவங்களுக்கு போய் நல்லது சொல்லணும்ல, அதையும் சொல்லணும். இப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் பெருசா இருக்கு. இப்போ இதையெல்லாம் 2026 தேர்தலில் வாக்களிக்கிற மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அதில் குறிப்பாக இளைஞர்கள் அரசியலில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். அப்போ இந்த 26 சட்டமன்ற தேர்தல் 67 அண்ணா ஆரம்பிக்கும் போது எப்படி இளைஞர்களெல்லாம் சேர்ந்து திமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைத்தார்களோ, அதுபோல 77 விசிலடிச்சா குஞ்சுகள், ஏழைகள், சின்ன சின்ன அப்பாவிகள், அப்புறாணிகள்லாம் சேர்ந்து எம்ஜிஆரை முதலமைச்சர் ஆக்கினார்களோ, அதை போல இன்று படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள், நடுத்தர மக்கள், அனைத்து வெகுஜன மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சினிமா துறையையே விட்டுட்டு முழுவதுமாக விட்டுட்டு நம் நாட்டு மக்களுக்கு எதையாவது பண்ணணும்னு ஒரு பெருந்தன்மையோடு வராது. நிதர்சனமா நிதானமா ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து வச்சு பொதுமக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. இவர் வரட்டும்பா, இவரை நம்ம வாழ்த்துவோம், இவரை நம்ம வரவேற்போம், இவருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிறதான் இந்த 2026 தேர்தல் அமைய போகிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக தங்களுடைய வாக்குகளை கொட்டி அந்த வாக்குகளை இருங்கரங்களால் அள்ளி கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் இப்போ கலரில் 8 மாதம் தேர்தல் இருக்கு, அதனுடைய முதல் சமிக்கையாக இது தெரியுது. இதுதான் எல்லாரும் பார்க்குறாங்க. இதற்கும் மேலாக கட்சி சாராத வாக்காளர்கள், எந்த கட்சிக்குமே சாராத வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறார்கள். அதில் பாதி வாக்காளர்கள் ஓட்டு போடுறதுக்கே வரதில்லை. பாதி வாக்காளர்கள் அந்த தேர்தல் நேரத்தில் எந்த கட்சி பெட்டரோ அதுக்கு சாய்வார்கள், அந்த பக்கம் சாஞ்சு ஓட்டு, அதுதான் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த 26 தேர்தலில் அந்த வகையை பார்க்கும்போது இந்த எந்த கட்சியும் சாராத நடுநிலை வாக்காளர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை தான் முதலமைச்சராக அவருடைய தலைமையின் கீழ் உள்ள ஆட்சி தான் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுவும் நடக்கப் போகிறது. ஆகவே எந்த வகையில் நீங்கள் வந்தாலும் சரி, வருகிற 26 தேர்தல் தமிழக வெற்றத்துக்கு சாதகமாக இருக்கும். அதை நோக்கித்தான் அரசியல் களமும் தேர்தல் களமும் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து மட்டுமல்ல. நான் மக்களிடத்தில், வாக்காளரிடத்தில் பேசுகின்ற போது அவர்கள் பெரும்பாலான மக்கள் சொல்கின்ற கருத்தாக நான் பார்க்கிறேன். காத்திருப்போம், இது நடக்கிறது. நாம் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிற அரசியல் இனி 8 மாதம் கழிச்சு மாறும். அந்த எந்த சூழ்நிலையிலும் தேர்தல் நெருங்க களங்களும் மாறும், காட்சிகளும் மாறும். எது எப்படி இருந்தாலும் 2026 தேர்தல் ஒரு புதிய அரசியல் புரட்சியை உண்டாக்கப் போகிறது என்பது மட்டும் நிச்சயம். அந்த அரசியல் புரட்சியை உண்டாக்கப் போகிறவர் புரட்சி அரசியல் தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.